Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நேற்றுக்கூட கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தரவரிசை பட்டியல், ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவரிசை பட்டியல் நம்ம ஒரு 10 நாட்களில் எதிர்பார்க்கலாங்க. அது ஜூலை 10ஆம் தேதி ரேஞ்சில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த கல்லூரி கிடைக்காது, நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எதுக்காக? நம்ம முன்கூட்டியே நம்ம சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறக்கும், நமக்கு எந்த மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்ப்பை ஃபில்ஃபில் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் நிறைய அனலைசிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போது 2025 நீட் எக்ஸாமினேஷன் 2025 அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அந்த ரேங்க் நம்ம எடுத்துக்காம 2022 கட் ஆஃப் எடுத்துக்கலைங்க. அந்த கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க் கிடைச்சது அப்படின்னு தான் பார்க்குறோம். கட் ஆஃபை நம்ம கால்குலேட் பண்ணலை. அப்போ அந்த ரேங்க் வந்து நமக்கு 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுனால பெரிய அளவு கல்லூரிகளில் மாற்றம் இல்லை, தமிழ்நாடு எண்ணிக்கைகள் ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த பேசிஸில் தான் நம்ம இந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது சரியாக இதே மாதிரி தான் வருமானா, தமிழக மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸ் மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பொறுத்தா இருக்குங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரெடிக்ஷன் ஒரு 2000-3000 ரேங்க் தான் வித்தியாசம் வந்திருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எடுத்துட்டாலும் 56,000, 58,000, 62,000 அந்த மாதிரி ஒரு 2000, 3000, 4000 வரைக்கும் வித்தியாசங்கள் வந்திருக்குங்க. அப்போ இது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்ட் 1, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்ட் 2, அடுத்தது பார்ட் 3 இந்த வீடியோ. அதேமாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வீடியோ பதிவு பண்ணுவோம். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணியும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ கொடுப்போம். மறக்காம அந்த வீடியோலாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு தேவை நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய மீண்டும் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் இதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஜென்ரலாக ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 28,000 to less than 30,000 இருந்தால் நமக்கு சேஃபுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 இருக்கிறது நமக்கு சேஃப். 60,000 இருந்தால் நம்ம கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 78,000 இருக்கிறது நமக்கு சேஃப். இதெல்லாம் பார்டர், அதுக்கப்புறம் பார்டராக இருக்கும். 78 முன்னாடி இருந்தோம்னா 78,000 முன்னாடி இருந்தால் சேஃபாக இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 84,000 இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,70,000 இருக்கணுங்க. எஸ்சிஏ 2,40,000, எஸ்டி 3 lakhs இருக்கணுங்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு. மீண்டும் அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டா 1,00,000 ஓப்பன் கேட்டகரி இருக்கணும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1,20,000 அப்படிங்கிறது சேஃப். கொஞ்சம் மாறுபடலாம். பிசிஎம் 1,25,000, எம்பிசி 1,35,000 இருக்கணும். எஸ்சி கேட்டகரி 2,50,000 இருக்கணுங்க. எஸ்சிஏ 4 lakhs இருக்கணும். எஸ்டி 50,000. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ ஒவ்வொரு கல்லூரியாக நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியாச்சு. இதை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 13 கல்லூரிகளுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணோம், அடுத்தது 12 கல்லூரிகளுக்கு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணால் டைம் டியூரேஷன் நிறைய எடுத்துக்கும், நமக்கு ரெக்கார்டிங் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த மறக்காம இந்த டீட்டெயில் வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கில் கூட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த லிங்கை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது கடைசியாக 12 கல்லூரிகள், எந்த கல்லூரிகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. லாஸ்ட் 12 காலேஜஸ், ஸோ எந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். இப்போ சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஒரு நல்ல கல்லூரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து அந்த சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் வந்து சுமாராக இருக்கும்னு நினச்சி ரிமோட் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஒரு நல்ல கல்லூரி. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னால தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியில் லூப்பிங் ரூல் முன்னாடி அலாட் ஆகலை. லூப்பிங் ரூலை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 51,000 ரேங்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 59,000, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 75,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி 1,50,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ 2 lakhs இருக்கணுங்க. அண்ட் எஸ்டி 1,80,000 இருக்கணும். சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் இது வந்து நிறையாருடைய பேருடைய தவறான கணிப்பு, இது கொஞ்சம் ரிமோட்டில் இருக்குது அப்படிங்கிறது. பட் நல்ல கல்லூரி தாங்க, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், இது இல்லாமல் நியூ மெடிக்கல் காலேஜஸில் வருங்க. ஸோ இது மோஸ்ட் ப்ரிஃபரபிள். சென்னை ஜோன் வட மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகலை. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 53,000 இருக்கணும்.
பிசிஎம் 76,000 இருக்கணுங்க. எம்பிசி 75,000 இருக்கணும். எஸ்சிஏ எஸ்சி 1,50,000 இருக்கணும். எஸ்சிஏ 2,10,000 அண்ட் எஸ்டி 2,82,000 இருந்தால் வாய்ப்புகள் இருக்குங்க. கிருஷ்ணகிரி அது ஒரு புதிய கல்லூரினா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸலண்டாக இருக்கு. 2021 ஆரம்பித்த கல்லூரி. நாமக்கல் இதுவும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருப்பூர் முன்னாடியே போயிடுது. பட் நாமக்கல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகலை. பிசிக்கு 53,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆல் இண்டியா ரேங்க். பட் இது மாறுபடும். பிசிஎம் 71,000 இருக்கணுங்க. எம்பிசி 74,000 இருக்கணும். எஸ்சி 91,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்சிஏ 1,88,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் எஸ்டி 2,80,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில சேஞ்சஸ் அப்பப்போ மாறி இருக்கும். அது ஒரு சில காரணங்களால ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். ஸோ திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு 54,000 இருக்கணும். பிசிஎம் 68,000 இருக்கணுங்க. எம்பிசி 81,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,64,000 இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்சிஏ 2,26,000 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் எஸ்டி 2,85,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆரம்பித்த கல்லூரி. ஸோ இதுவும் ஒரு நல்ல கல்லூரி தான். திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிசியை பொறுத்த வரைக்கும் 55, இது பழைய கல்லூரி தாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறாங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 55,000 இருக்கணும். பிசிஎம் 60,000 இருக்கணுங்க. எம்பிசி 74,000 ரேங்க்ல இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,40,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்சிஏ 2,12,000 அண்ட் எஸ்டி 2,26,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இதனோட பழைய கல்லூரி. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் குறைவாக இருக்கு. அடுத்தது கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரியில் அலாட் ஆயிருக்கு. ஸோ 30,000 இருக்கணும். ஓப்பன் கேட்டகரிக்கு 30,000 இருக்கணுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 56,000. இது வந்து ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தது. அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் மாற்றிட்டாங்க. பிசிக்கு 56,000, பிசிஎம் 60,000 இருக்கணும். எம்பிசி 66,000 இருக்கணுங்க. எஸ்சி 1,40,000 அண்ட் எஸ்சிஏ 1,93,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி 2,63,000 இருக்கணுங்க. ஸோ இது வந்து நிறைய ஓரளவுக்கு பழைய கல்லூரி. ஸோ அதை நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகலை. பிசி பொறுத்த வரைக்கும் 57,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 69,000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசிக்கு 81,000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்குங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 1,35,000 இருந்தால் வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்சிஏ 2,33,000 இருந்தால் வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்டி 2,98,000 இருந்தால் வாய்ப்பு இருக்குங்க. கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகல. பிசிக்கு 59,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பிசிக்கு 59,000, பிசிஎம் 77,000 இருக்கணும். எம்பிசி 80,000 இருக்கணுங்க. எஸ்சி 1,45,000 அண்ட் எஸ்சிஏ 2,30,000. எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் அலாட் ஆகலை. அந்த அவர் சில மேபி அரௌண்ட் மற்ற காலேஜ் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகரியில் அலாட் ஆகிருந்தது. 27,000 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 59,000 இருக்கணும். பிசிஎம் 75,000 இருக்கணுங்க. அண்ட் எம்பிசி 81,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,64,000 இருக்கணுங்க. அண்ட் எஸ்சிஏ 2,32,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி 2,74,000 இருக்கணுங்க. அப்போ இந்த அரியலூர் மெடிக்கல் காலேஜும் இதுவும் 21 ஆரம்பிச்ச கல்லூரி. இதெல்லாம் ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகலை. இந்த கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி அலாட் ஆகலை. பிசியை பொறுத்த வரைக்கும் 60,000 இருக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் குறைவாக இருக்கு. ஸோ பிசிஎம் 71,000, எம்பிசி 85,000 இருக்கணும். எஸ்சி 1,66,000 இருக்கணுங்க. அண்ட் எஸ்சிஏ 2,30,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 3,00,000 இருக்கணுங்க. அப்போது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பழைய ஹாஸ்பிட்டலுங்க. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஒரு பழைய ஹாஸ்பிட்டல். பட் கொஞ்சம் அவுட்டரில் அது சவுத் ஜோனில் இருக்கிறனால ப்ரிஃபரன்ஸ் வந்து குறைவாக இருக்குது. பட் நல்ல கல்லூரியும் கூட. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் இதனோட ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் 62,000 லிஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ்னால் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜுங்க. ஊட்டி நல்ல கல்லூரி தான். பிசிஎம் 70,000 இருக்கணும். 77,000. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 85,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,69,000
அண்ட் SCA 2,34,000 அண்ட் ST 3,02,000. இதில் வந்து கொஞ்சம் மாறுபடும். அது கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் ரேங்க் மாறுதுன்னா இதில் மாறுபடும். ஸோ 60 அப்படிங்கிறத சேஃப்னு சொல்லியிருந்தோம். ஸோ 60க்குள்ளே இருந்தால் நம்ம எது வேணாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு வருஷம் அலாட் ஆயிடுச்சு. 26,000 இருக்கணும். BCA பொறுத்த வரைக்கும் 62,000 இருக்கணுங்க. அண்ட் BCM 80,000 இருக்கணும். அண்ட் MBC 86,000 இருக்கணும். அண்ட் SCA 1,70,000 இருக்கணுங்க. அண்ட் SCA 2,30,000, SC 1,70,000 அண்ட் ST 2,92,000. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரிஃபர்ட். சம்டைம்ஸ் OC கேட்டகரிக்கு அலாட் ஆகும், லூப்பிங் ரூல் அலாட் ஆகாமல் போகலாம். அது வருஷம் மாறுபடுது. ஸோ அதனால OC கேட்டகரி அப்படிங்கிறது 30,000 இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு கல்லூரிகள் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து மாறுபடுது. SC கேட்டகரியில் ஒரு கல்லூரியில் ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ அரியலூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் நம்ம PDF ரெடி பண்ணியிருக்கோம். விருதுநகர், தென் கடலூர், திருவாரூர், ஸோ 1,64,000 திண்டுக்கல். ஸோ நாமக்கல் பார்த்தீங்கன்னா 430 இந்த ரேஞ்ச் இருக்காதுங்க. இது 1,60,000 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இது 1,60,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன தவிர நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது 412 1,50,000 இருந்தால் நமக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நாமக்கல் SC கேட்டகரிக்கு 1,91 கிடையாதுங்க, 1,50,000 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை கரெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் இந்த PDF ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டீரியஸ் ஜாப் தான். ஏன்னா நான் 2022 கட் ஆஃப் எடுத்து அது ஆல் இண்டியா ரேங்கை மேட்ச் பண்ணி அது என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டீரியஸ் ஜாப் இருந்தாலும் பேரண்ட்ஸ்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். பட் இதில் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது மட்டுமே தான் நமக்கு இது இந்த ரேஞ்ச் தான் இருக்குமானா கண்டிப்பாக மாறுங்க. ப்ரிடிக்டட் அப்படிங்கிறது மாறும். அப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். அடுத்தது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு வீடியோ பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வீடியோ பதிவு பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். ஒரு 500 லைக் 1000 லைக் வந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் மீண்டும் எங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆர்வம் வரும். இப்போ இந்த மாதிரி எங்களோட வீடியோஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எண்டு வரைக்கும் நிறைய வீடியோக்கள் வரும். எப்படி கவுன்சிலிங் நடக்கும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்படியெல்லாம் நமக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணுவோம். மறக்காமல் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.